பிள்ளை கிடையாது, நாகமே கிடையாது. இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிப்பாங்க. அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலிய பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க 20 பவுன்ல தாலி போட்டிருக்கும். அதான் சொல்றேன், அடுத்த பொண்டாட்டி தலையோட கற்பப்பையை அறுத்து எறி. கற்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. ஆமா ஆமா, எதுக்கு சனியே? அந்த அம்மா அப்பதான் அறுத்து போட்டு இருந்துச்சுன்னா இல்லங்க, ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயர நிதி, இளவு நிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாத்து நிதி, எந்த கர்மத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கற்பப்பை யாரு தெரியணுமா? அறிவில் சிறந்த கருத்து. என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஈவேரா? வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம்னா பாரதி. வந்தே மாதரம் சொல்லுவோம், என் மாநில தாயை வணங்குவோம்னா. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுய நிர்ணய உரிமை, தன் தீர்வு, தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி. நீ என்ன சொல்ற? தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு? தமிழ் தாய் வாழ்த்து தேவையில்லாது. தமிழ் தாயை வாழ்த்தாம மணியம்மையா வாழ்த்த முடியும்? என்ன யாரையா வாழ்த்துறது? என் தாயை தான் நான் வாழ்த்துவேன். உலகத்தமிழ் மாநாடு நடக்குதுங்க. உலகத்தமிழ் மாநாடு ஒரு முட்டாள்தனமானது, அது ஒரு தேவையில்லாதது. உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்துல நடக்கக்கூடிய மகாமகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டவர் ஈவேரா. இவர் உனக்கு பெரியாரா? இவரை நான் வேற பெரியார்னு வாயால சொல்லணுமா? யார் இவரு? என்ன செஞ்சாரு? தமிழ் படிச்சுன்னா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது, இங்கிலீஷ் படி, தாயாரை மம்மின்னு சொல்லு, தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு. கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க.